நம் மத்தியிலே வந்திருக்கிற இவாஞ்சலிஸ்ட் அகத்தியன் அவர்கள் வல்லமையாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். வாழ்வு தரும் ஆலோசனை என்ற சிறுசபையில் மிக வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி வருகிற தாசன் நம் மத்தியிலே வந்து தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் அழைக்கிறோம். கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லி அவரை வரவேற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் ஒரு நிமிஷம் குயிக்காக எழும்போமா? நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல அப்படியே குயிக்காக உட்காந்து. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பெயர் அகத்தியன். ஆக்சுவலாக என்னுடைய அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் அகஸ்டின். நான் பேசிக்கலாக ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோயில். நான் என்னுடைய 17வது வயசு வரைக்கும் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே வளர்க்கப்பட்டிருந்தாலும் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு, அதாவது கடவுள் இல்லை என்ற ஒரு மூட நம்பிக்கைக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய தகப்பனாருக்கு திடீரென்று மரணத்துக்கு ஏதுவான ஒரு நோய் வந்து அவர் கிட்டத்தட்ட சாகும் தருவாய்க்கு தள்ளப்பட்ட போது அவரை எடுத்துக்கொண்டு திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு சென்றோம். அங்கே அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அவருக்குள்ளே எங்களால் பார்க்க முடியவில்லை. அங்கே இருந்த பெரிய டாக்டர் சொல்லிவிட்டார், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, எங்களால் நோய் எதுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்டத்தில் எங்கள் அப்பாவை எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதை விடவும் வேறு எந்த வழியும் இல்லை. அதனால எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் சொந்த ஊர் வந்து நாகர்கோயிலில் கருங்கல் அப்படிங்கிற இடம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு வந்த பிறகு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு சுத்தமாக இந்த பெந்தகோஸ்துக்காரங்க அப்படின்னாலே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெறுப்பு. இன்றைக்காவது பரவாயில்ல, கத்தோலிக்கர்கள், பெந்தகாஸ்டல்ஸு, சிஎஸ்ஐ மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து ஆராதிக்கிற மாதிரியெல்லாம் இப்போ சாதாரணமாக பார்க்க முடியுது. அன்னைக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமான பரம்பரை விரோதிகள் மாதிரி பார்ப்பாங்க ஒருத்தர் ஒருவர். இன்றைக்கும் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டரும் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதரும் சேர்ந்து நின்று பார்க்க முடியல. அவங்க சேர்ந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேபி அவங்களுக்குள்ள ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ் இருக்கலாம், பட் நார்மலாக பார்க்க முடியல. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாட்களில் எங்கள் வீட்டுக்கு இந்த பென்டகாஸ்டல் சர்ச்சில் இருந்து ஒரு பாஸ்டரும் அவங்க மனைவியுமா வந்து எங்கள் அப்பாவுக்காக ஜபித்தார்கள். என்னுடைய தகப்பனாருக்காக வந்த 2 பேரும் அழுது மன்றாடினார்கள். அவங்க அழுது மன்றாடி என்னுடைய தகப்பனார் பரிபூர்ண சுகமடைந்தார். அல்லேலூயா. அந்த அம்மா தூங்கிட்டாங்க. தூங்க விருப்பமுடையவர்கள் இப்பொழுதே போய் தூங்க கடவர்கள். இப்பொழுது தூங்காதவர்கள் இனி 2:30 வரைக்கும் தூங்காதிருக்க கடவர்கள். அல்லேலூயா. ஏன்னா சிலர் வந்து 2 கண்களை திறந்து வைத்த வண்ணமாக நித்திரை அடைந்து விடுகிறார்கள். ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள்கிட்ட அப்படி சொல்லும் போது. எனக்கு நல்லா தெரியும் உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தாலும் உங்களுக்கு தூக்கம்தான் வரும். ஆனால் நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். நீங்கள் தூங்காமல் இருக்கணும்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா, ஆமென். எங்கள் அப்பாவுக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்ச உடனே ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம், எங்கள் அப்பாவை எழுப்பி விட்டாங்களே, எங்கள் குடும்பத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருந்த என்னுடைய தகப்பனார் எழுப்பி நடத்துக்காரே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு துக்கம் என்னன்னா, கடவுள் உண்டுன்னு நிரூபிச்சிட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா நான் என்னுடைய 17 வயசு வரைக்கும் கடவுளே கிடையாது அப்படின்னு டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்திலே ஒரு அங்கமாக இருந்தேன். அங்கே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க, கடவுள் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது, இந்தியன் என்றும் வெளிநாட்டு என்றும் கிடையாது, தமிழன் என்றும் மலையாளி என்றும் கிடையாது, கருப்பன் என்றும் வெளுப்பன் என்றும் கிடையாது, நெட்டையன் என்றும் குட்டையன் என்றும் கிடையாது, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், எந்த வித்தியாசமும் பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் மனிதனுக்குள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் இயேசுனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டேன். நான் இயேசுவை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸை முழுமையாக எனக்குள்ள நான் அனுபவிக்க முடியல. ஏன்னா எனக்கு தெரியல, எங்கள் அப்பாவும் சுகம் இல்லாமல் இருந்தார், சௌக்கியமானார், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பட் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவம் அவ்வளோ தூரத்துக்கு வளரவில்லை. அப்படி இருக்கும்போது நான் காருண்யா பொறியியல் கல்லூரி என்ஜினியரிங் படிக்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு ஒரு இடம் கொடுத்தார். காருண்யாவில் 2வது பேட்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக கர்த்தர் என்னை கொண்டு சென்றார். அங்கே 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது, 2வது வருஷம் BE படிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னை தனிப்பட்ட முறையிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பினார். அல்லேலூயா.
மொத்தமாக சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டியூனில் ஒரு அல்லேலூயாவை சொல்லித்தர போகிறேன். அதை அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கூட முறைச்சிட்டு தான் பிரதர் சொல்கிறீங்க. நம்ம பொதுவாக இந்த சந்தோஷம் பொங்குதைய பாட்டை கூட முறைச்சிட்டு தான் பாடுவோம். அது அப்படியே பழகிட்டோம். ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் நாகர்கோயில். நாகர்கோயிலில் ரட்சிக்கப்பட்ட எனக்கு தெரியும், நாகர்கோயில் உள்ள விசுவாசிகள் சந்தோஷ பொங்குதைய பாட்டை எவ்வளவு தூரம் கடுப்பாக பாடுவாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப முறைச்சிட்டு தான், ரொம்ப சீரியஸ் ஆயிடுவாங்க அந்த பாட்டெல்லாம் பாடும்போது. நான் லிசன் டு மீ. நம்முடைய தேவன் மட்டும்தான் சந்தோஷத்தின் தெய்வம். சந்தோஷம்ங்கிற வார்த்தை கடவுளோட கனெக்ட் ஆகிற ஒரே காட் ஜீசஸ் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காரணியால படிச்சுட்டு இருக்கும்போது 2வது வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவிக்கு அபிஷேகம் எல்லாம் கிடைச்ச உடனே காரணியால எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றேன், மாப்பிள்ள நான் ரட்சிக்கப்பட்டேன், டேய் நான் ரட்சிக்கப்பட்டேன்டா அப்படின்னு என்னுடைய அந்த வாலிப பிராயத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். அது யார்கிட்ட சொன்னேன்னா இந்துக்கள்கிட்டையோ இஸ்லாமியர்கள்ட்டையோ சொல்லலை, எல்லா கிறிஸ்தவர்கள்ட்ட தான் சொன்னேன். அவங்க எல்லாம் என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? டேவிட்டு, வின்சென்ட், ஜான்சன், பீட்டர், ஃப்ரெட்ரிக்கு, இவங்க எல்லாம் என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டியா, அதுக்கு இப்போ என்ன அப்படின்றான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் கிறிஸ்தவத்தில் பலவிதமான ஆட்கள் இருக்கிறாங்க. சுதாரிச்சுக்கிட்டேன் ஆரம்பத்திலே. ஏன்னா நான் என்னுடைய கூப்பாடு எல்லாத்தையும் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவேன். அங்கே ஹென்ரின்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. இப்போ காரணியால் பக்கத்திலேயே ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஹென்ரி அண்ணன். அவர்கிட்ட போய் சொல்லுவேன், அண்ணன் என்னண்ணே அவன் கிண்டல் பண்ணுறான்னு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்காருன்னு சொன்னால் அவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அவனுக்கு அவன் கிண்டலாக தெரியுதுண்ணே அப்படின்னாக்கா. ஏசுநாதர் ஆர்எஸ்எஸ்காரங்களா கொண்டாங்க? நான் கேட்குறேன், ஏசுநாதருக்கு விரோதிகள் ஆர்எஸ்எஸ்காரங்களும் அல்கொய்தாக்காரங்களும் நினைக்கிறீங்களா? நோ, நெவர். ஏசுநாதரை காட்டி கொடுத்ததும் அவர் கூட இருந்த ஒரு ஆள் தான். ஏசுநாதரை தெரியாதேன்னு சொன்னவரும் அவர் கூட உள்ளவர் தான். ஏசுநாதரை ரொம்ப நோகடிச்சது ஃபுல்லாக புறஜாதி மக்கள் கிடையாது, எல்லாம் அவருடைய சொந்த ஜனங்கள் தான். இன்னைக்கும் ஆவடியிலையும் சரி பட்டாபிராமிலையும் சரி சபையினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்காரங்களோ அல்கொய்தாக்காரங்களோ சிவசேனாக்காரங்களோ இந்து சமயத்தினுடைய எந்த கட்சியுமோ எந்த அமைப்புகளோ எந்த இயக்கங்களோ அல்ல. ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை பார்த்து சந்தோஷமாக பேசினாலே அங்கே ஒரு பெரிய வித்தியாசம் உருவாகிறது. ஆமாம், நாகர்கோயிலில் ஒரு ஊழியக்கார்ட்ட நான் சொன்னேன், பிரதர் எப்படி பக்கத்தில் உள்ள ஊழியக்கார்ட்ட பேசுகிறீங்களான்னு கேட்டேன். அவர் உங்கள் நல்ல ஃபெமிலியரான ஊழியக்காரராச்சா? இவரும் ஒரு ஊழியக்காரர், அவரும் ஊழியக்காரர். ஏன் நீங்கள் பார்த்து பேசலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா, அவங்க வீட்டுக்கெல்லாம் போவீங்களான்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இந்த ஆவி ஒத்து போக மாட்டேங்குது பிரதர், அந்த ஆவி ஒத்து போக மாட்டேங்குது. அப்போ நான் சொன்னேன், 2 பேரும் ஒரே நாளில் நீங்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் ஆவி ஒத்து போகும்னு சொன்னேன். கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்கிட்ட அன்பு செய்ய முடியாத ஒரு ஊழியக்காரன் கண்ணுக்கு தெரியாத அந்த மகா பிரதான ஆசாரியன் கிட்ட போய் என்ன அன்பு செய்ய போறார்? என்ன எங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு அவியலை திட்டுதியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாளைக்கு நீங்க தான் இங்க இருக்க போறீங்கிறத நான் சொல்றேன். ஒரு காலத்துல உங்களை மாதிரி நான் கீழே உட்கார்ந்துருந்தேன். Now listen, எனக்குள்ள ஆண்டவர் வந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் சொன்னேன். எல்லாரும் சந்து பொந்து எல்லாம் நுழைஞ்சி யார் இஸ் இன் மீ, ஆண்டவர் எனக்குள்ள இருக்காருன்னு சொன்னேன். ஏகப்பட்ட மக்கள் கிண்டல் பண்ணாங்க. ஒரு குரூப் மக்கள் கெட்ட வார்த்தை பேசினாங்க. எனக்கு கெட்ட வார்த்தை பேசணும் போல இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு பேசக்கூடாது அப்படின்னு. அப்ப கிட்ட ஒரு பையன் நிற்கிறான், உங்களை இவ்வளவு தூரத்துக்கு கத்துறான் திட்டுறான், என்ன தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஒண்ணு உங்களுக்கு தெரியாதா? அப்ப நான் சொன்னேன், கண்ணு தமிழ்ல கெட்ட வார்த்தை பேச தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன ஆஸ்திரேலியாவில் பிறந்தவனா? கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தெரியாததுனாலயா நாம கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறோம்? என்ன ஒரு மாதிரி முழிக்கிறிய? யாருக்கு தெரியாது? திருடுறது யாருக்கு தெரியாது? பாவம் செய்யறதுக்கு தெரியாமல் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பீர்கள்னா அதுல ஒன்றும் பெரிய விசேஷம் கிடையாது. எல்லாத்தையும் செய்ய தெரிஞ்சவர் பவுல், ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா அதை செய்யக்கூடாது, அதை செய்யறது தவறு, அதை செய்வது தேவனுடைய இருதயத்தை புண்படுத்தும் என்பதை பவுல் தெளிவாக தெரிந்திருந்தார். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஒரு 6 மாதம் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்கு. இந்த பிரதரை ஒரு 6 மாதம் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுக்கிட்டு 6 மாதத்துக்கு பிறகு வெளியே வந்து 6 மாதமாக நான் விபச்சாரம் செய்யவில்லைன்னு சொன்னால் அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? உண்மை தான் வெளியவே விடலையே. இப்போ நான் எல்லா மோசமான இந்த உலகத்தில் நம்ம புரண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த உலகத்தில் இந்த பயங்கரமான புரட்டு, பொய், பயங்கரமான மோசமான சாக்கடை, இதில் நாம் சுத்தமாக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த கோணலும் மாறுபாடலுமான இந்த சந்ததியில் நாம் நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஸோ எனக்கு அப்பத்திலிருந்து காரணியால் படிக்கும்போது அப்புறம் நல்ல என்னை என்கரேஜ் பண்ணிட்டுலாம் ரொம்ப ஊழியக்காரங்க எல்லாம் வந்தாங்க. சில ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. என்ன மாதிரி ரொம்ப பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி காரணியாலேருந்து வெளியே வந்து ரொம்ப பேர் ஃபுல் டைம் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் அங்கிள் தினகரன் காருண்யாவை என்னிடம் தேவன் கொடுத்தார், தேவன் காருண்யாவை ஸ்டார்ட் பண்ண சொன்னார்னு சொல்லும்போது முதல்ல நான் சிரித்தேன். நான் மாதிரி புருடா விடுறாருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நான் வெளியே வந்து பல வருஷங்களுக்கு பிறகு தான் நான் கண்டுபிடிக்கிறேன், காருண்யா விட்டு வெளியே வரக்கூடிய அநேக ஃபுல் டைம் இன்ஜினியர்ஸாக இருந்தவங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஃபுல் டைம் ஊழியக்காரங்களாக அநேக இடங்களில் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவதாசன் நம்முடைய மத்தியில் இல்லை, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். ஒரு காலத்தில் பால் தினகரன் அண்ணனை பார்த்து நான் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அங்கிள் இறந்த சமயத்தில் ராஜ் டிவியில் நான் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணேன், அங்கிளுக்கு விரோதமாக நான் ரொம்ப பேசியிருக்கிறேன், ஐ ஆம் வெரி சாரி அபவுட் இட் அப்படின்னு. காரணியால் இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் திட்டினேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் திட்டலை. ரட்சிக்கப்படுறது பிறகு அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து ஒரு மாதிரி ஒரு பெந்தகோஸ்துங்கிற ஒரு இது. பெந்தகோஸ்து இப்போ தான் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், ஒரு தாய் பிள்ளைகளாக உட்காந்துருக்குறோம். ஆனாலும் சில சமயத்தில் ஒரு வேகத்தில் நான் யார் தெரியுமா அப்படின்லாம் கம்பெடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இல்லை ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்து அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ அந்த ஸ்பிரிட்டு சில சமயத்தில் வந்துடும். ஆனால் ஆண்டவர் நம்ம அப்படி இருக்க சொல்லலை, நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்னு பார்க்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், சத்தமா பாடுங்க. அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு எப்படியாக இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட்டார்கள் கொஞ்சம் பேர். கொஞ்சம் சத்தமா, இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். இப்ப அப்படியே கைதட்டி பாடுவோமே, இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ளவர், பாசமுள்ளவர், சுகமளிப்பவர். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஊர்ல மீனம்மாக்கம் பக்கத்துல ஒரு பொணத்தை தூக்கிட்டு போகும்போது எப்படி தெரியுமா கொண்டு போவாங்க? கைத்தட்டு. என்ன டான்ஸ்! ஐயோ, ஒரு பொணத்துக்கு இன்னும் மரியாதை. ஆனா ஜீவனுள்ள கடவுள், ஐயா உயிருள்ள கடவுள் ஆராதிக்கும் போது ஏங்க இது அநியாயமா தெரியலையா? நாடார் கல்யாண மண்டபத்தில் உள்ளவர்கள் யார் பேசுறாங்களோ அவர்களை நாடார் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நாடார், நீர் என்ன வேணாலும் பேசும், உண்மை நாங்கள் நாடார், அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நான் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா பிரதர், இங்க எல்லாம் ஃபுல்லா ஏகப்பட்ட எல்லா மக்கள் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சத்தம் போடுங்களேன் பிரதர். அல்லேலூயா. அது 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 இருக்குது இல்ல, பவர் இருக்குது இல்ல உள்ள. பாவம் அந்த பிரதர், அந்த மந்திரவாதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பிரதர், பாவம் அது யாரு பத்த பிள்ளையோ, அவரு எத்தனை அல்லேலூயா சொல்றாரு. ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்றீங்களா பிரதர்? எவ்வளவு கஷ்டத்தில் அவர் எவ்வளவு பயங்கரமான ஒரு பாதாளத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்திருக்காரு. அந்த ஆதங்கத்தை என்னால பார்க்க முடிஞ்சிருக்கு. I could sense that spirit. நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அம்மா ருச்சித்தாரு, அதுக்கு இப்ப என்ன அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. சத்தமா, இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர்,
எல்லாம் வல்லவர், அல்லேலூயா, ஜீவனுள்ளவர், காருண்யா விட்டு படிச்சு வெளியே வந்த பிறகு எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சுது. அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் ஆச்சுது. என் தங்கச்சி கல்யாணத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுது. நாங்க பேசிக்கலா உலக வழக்கப்படி முதலியார் அப்படிங்கிற ஜாதியை சார்ந்தவர். எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மா ஃப்ரம் கேரளா, அவங்க சொன்னாங்க நம்ம ஜாதியில பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்க என்ன ஜாதி அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்டேன். என்ன விளையாடுறியா? എടോ നീ കളിക്കണോ? അല്ല, ഇത് കളിയല്ല, എനിക്ക് അറിഞ്ഞൂടാ, எனக்கு தெரியாது நீங்க என்ன ஜாதின்னு. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எங்க அம்மா சொல்றாங்க, நம்ம ஆளு அப்படின்றாங்க. நான் சொன்னேன், கடவுளே இல்லைன்னு சொல்றவன் மனுஷனுக்குள்ள நம்ம ஆளு அவங்க ஆளு உங்க ஆளு அப்படிலாம் கிடையாதுன்னு கடவுள் இல்லைன்றவன் சொல்றான். பட் கடவுள் உண்டுன்னு சொல்றவன் பாய போட்டு, அன்னைக்கு ஒரு அம்மா நல்ல பாய போட்டு ஜெபம் பண்றாங்க பிரதர். அந்த சுத்தமான நல்ல புதிய பாயில ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் அனலா ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா பாய் கிழிஞ்சு கிடக்கு பிரதர். அவ்வளவு தூரம் பாய கிழிச்சு போட்டு அளவுக்கு பிரேயர் பண்ண அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, ஏ பாஸ்டர், நாங்க பிள்ளைமாறு, எங்க மகளுக்கு பிள்ளைமாரில் ஒரு மாப்பிள்ளை பார்க்க. நான் சொன்னேன், பின்ன தவப்பமாரிலையா பார்க்க முடியும்? முதல்ல பாய வாங்கி போடு. People tear down the mats. உட்கார்ந்து கூட சேர்லாம் எத்தனை பேர் உடைச்சிட்டாங்க தெரியுமா? ஆனா எழுந்து நின்றுகிட்டு கல்யாண சமயம் வந்த உடனே നമ്മളെ ജാതിയിൽ നോക്കിയാൽ മതി, அல்லேலூயா. அங்கிருந்தா ஊழியக்காரங்கள்லாம் கிளம்பி உலகமெல்லாம் போறாங்க. தமிழ்நாடு எல்லாம், இந்தியா ஃபுல்லா போறதெல்லாம் கன்னியாகுமரி குமரி முனையிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து தான் கிளம்பி எல்லா இடம் போறாங்க. நான் லிசன் டு மீ, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு சவால், ஆண்டவரே ஏன்பா இப்படியெல்லாம் இருக்குது. அப்படியே இருக்கும்போது என் தங்கச்சி கல்யாணத்துல நான் மாப்பிள்ளை கொண்டு வந்தேன். நான் தான் மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ளை பார்த்தேன். அவர் என்ன ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அம்மா ஒரு ஜாதியா அவங்க அப்பா ஒரு ஜாதியா எனக்கு தெரியல. அதை பற்றி நான் கேட்க ஆசையும் படலை. அதுக்கு இடையில எங்க அம்மா கிட்ட நான் எஜுகேட் பண்ணேன். அம்மா, நம்ம இயேசுவின் பிள்ளைகள், நமக்குள்ளே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நாடார் என்றும் நாயக்கர் என்றும் இல்லை, அதிலே நாகப்பட்டினம் என்றும் இல்லை, நாகர்கோவில் என்றும் இல்லை, எல்லாரும் கர்த்தருக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படி சொன்னேன். அது அவங்களால கிரகிக்க முடியல. அப்புறம் நான் பைபிள்லேருந்து சில வசனம் எல்லாம் சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நான் முதல்ல எஜுகேட் பண்ணி, அதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் ஆச்சுது. என்னுடைய தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு கல்யாணம் ஆச்சுது. எனக்கும் நான் ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு ஏகப்பட்ட காவல்காரர்கள் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட ஜாமக்காரர்கள் இருக்கிறார்கள், சீஷர்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், பயங்கர ஜப வீரர்களும் வீராங்கனைகளும் இருக்கிறாங்க. ஆனா திருமாவளவனை திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு ஒரு கிறிஸ்தவத்தை நாம் இன்னும் உருவாக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு கிருஷ்ணசாமி திரும்பி பார்க்கிறாரா? ஐயா, இயேசுக்கு மேல உள்ள அனுதாபங்கள், இயேசுவை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். ஆனா யாருக்குமே கிறிஸ்தவத்தை பிடிக்க மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வந்த அம்பேத்கர் திரும்ப போயிட்டார். சர்ச்சுக்கு போன காந்தியடிகளை வாசல்லே திரும்ப அமைச்சிட்டாங்க. The greatest teachings in the world is the teachings of Jesus. Those good teachings have been rejected by majority of Indians because of what? இன்னைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு டீச் பண்ண விரும்புகிறேன். ஒரு ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டும், காவல்காரன் எப்படி இருக்க வேண்டும், திருச்சபையை பாதுகாப்பவன் எப்படி இருக்க வேண்டும், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க முழிச்சிருக்கீங்களே, நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சிடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சிடியில் உள்ள ஒரு பாட்டை நான் உங்களுக்கு பாடி காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே
தேவன் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தி வேதாகமத்திலே என்ன வார்த்தை தெரியுமா? யாருக்காவது தெரியுமா ஹிந்தி பைபிள்ல என்ன இருக்குன்னு? பரமேஸ்வர். பரமேஸ்வர் பரமேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வார்த்தை சமஸ்கிருத பைபிள்ல, அந்த எக்ஸ்போஷர் நமக்கு அதிகமா இல்லை, ஆனா சமஸ்கிருத பைபிள்ல பரமேஸ்வரா அப்படி இருக்குது. அதை அப்படியே தமிழ் படுத்தினா நம்ம பைபிள்ல ஆதியிலே பரமேஸ்வரன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்றுதான் இருந்திருக்க வேண்டும், அல்லது சர்வேஸ்வரன் பூமியையும் படைத்தார் வானத்தையும் பூமியையும் படைத்தார் இருந்திருக்க வேண்டும். ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த வார்த்தை இல்லாம தேவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நாமும் நம்மை சார்ந்த அநேக மக்களும், ஈவன் சில ஊழியக்காரங்க கூட பரமேஸ்வரன் அப்படின்னா பிசாசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதனாலேயே அவங்கள பார்த்தா அவன் சொல்லக்கூடிய அவ்வளவும் தப்பு அப்படின்ற மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். தட் இஸ் ராங். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எல்லாம் ரொம்ப பின்னாடி போய் உட்கார்ந்துருக்க மாதிரி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா தம்பிமார்? எல்லாம் கொஞ்சம் எழுப்பி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்கலாம் ப்ளீஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட். உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் அந்த வயசான தாத்தாமார் மாதிரி பின்னாடி எங்கேயோ போய் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அப்படி வாங்கலாம் ப்ளீஸ். ஃபில் த சீட்ஸ் இன் த ஃப்ரண்ட். இந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தையை பரமேஸ்வரா அப்படின்னு, பரமேஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் நான் ப்ளே பண்றேன். அதை தொடர்ந்து ஒரு பஜன் பாடல் பாட போகிறோம். பஜன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பண்ணமே அல்லேலூயா, அதுவும் ஒரு பஜன் தான். நான் ஒரு லைன் பாடும்போது நீங்க அதை அப்படியே பின்னாடியே பாடணும், அதான் பஜன் பாட்டு. ஆனால் பொதுவாக நமக்கு பின்பாட்டு, நம்ம அது ஆக்சுவலாக பஜன் ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரியுமோ தெரியலையோ இழுத்துக்கிட்டு கூடி பாடி பழகிட்டோம். ஆனால் பஜன் இஸ் ஈஸியர் தேன் த வே வி சிங். நம்ம பாடுற மெத்தடை விடவும் பஜன் ரொம்ப ஈஸியானது. அல்லேலூயா. பஜன்னா அவ்வாள்லாம் ரொம்ப பாடுவா. ஆனால் நான் சொல்கிறேன், அவ்வாள் ஆண்டருக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ நான் பிராமின்ஸுடைய மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வாள்லாம் ஆண்டருக்குள்ளே வரணும்னா இவ்வாள்லாம் அவ்வாள் மாதிரி கொஞ்சம் எல்லாம் மாறி ஆகணும். நான் கடைசியாக என்ன சொன்னேன்? கரெக்டாக அலர்ட்டாக இருக்கணும். அன்னைக்கு இது மாதிரி தான் திருநெல்வேலியில் போயிட்டு, மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படி கேட்டேன். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அந்த தங்கமான மனுஷன், மாடசாமி இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படி சொன்னீங்க. என்ன மாதிரி ஆட்கள் கிளம்பி வர்றாங்க தெரியுமா? நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். கவனமாக கவனிங்க. இப்போ அந்த மெசேஜ் நான் ப்ளே பண்றேன். பரலோகத்தை தன் உறைவிடமாய் கொண்டு வாழும் பரம ஈஸ்வரன், நான் பரிசுத்தமாய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று மக்களுக்கு கூறிய பவித்திர ஈஸ்வரன், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று திருவாய் மலர்ந்த ஜீவ ஜோதீஸ்வரன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் வீற்றிருக்கும் ராஜராஜேஸ்வரன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என்று கூறி நமக்கு மன அமைதியை தருவதற்காய் தன் உயிரையே தியாகம் செய்த திவ்ய சாந்தீஸ்வரன், பாவங்களையும் அவற்றால் உருவாகும் சாபங்களையும் சுட்டரிக்க நெருப்பாய் நிற்கும் அக்னீஸ்வரன், நோயினின்று பேயினின்று நம்மை விடுவிக்க வந்த பரிகாரியாம் வைத்தீஸ்வரன், பாவிகளை ரட்சிப்பதற்காக தன் விண்ணக மகிமை பிரதாபங்களை துறந்து இம்மண்ணுக்கு வந்த ஒரே ரக்ஷேஸ்வரன், இறைவன் ஒரு கொடுமைவாதி என்று நம்பிக்கொண்டிருந்த உலகத்துக்கு இறைவன் தாயினும் மேலான அன்புள்ளவர் என்னும் தகவலை சொல்லி நிரூபித்த காருண்யேஸ்வரன், எல்லா அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலான மகா ஈஸ்வரன், சர்வ சக்தீஸ்வரன், மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தாளும் பிரம்மேஸ்வரன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஜீவேஸ்வரன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று உறுதியாய் கூறிய முக்தீஸ்வரன், இவர்தான் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து நிற்கும் இயேசு என்னும் சர்வேஸ்வரன். அவரது திருநாமம் பெரும் புகழ் பெறட்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நிஜமா புரிஞ்சது? புரிஞ்சது, ஆனா புரியல. இன்னைக்கு தமிழ் திருச்சபையே அப்படிதான் இருக்குது. புரியுது,
சாந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அமைதி. ஆனா நம்ம பசங்களுக்கு சாந்தின்னு பேர் வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தாயே தெரியும் நம்ம பசங்க யாருன்னு. பொதுவா நம்ம யாராவது கிறிஸ்டியன்ஸ் உத்தமன் அப்படின்னு பேர் வைப்போமா? நம்ம பசங்களுக்கு வைக்க மாட்டோம். எத்தன் என்ற அர்த்தமுடைய, அதாவது ஏமாற்றுக்காரன் என்ற அர்த்தமுடைய ஜேக்கப்னு பேர் வச்சாலும் வைப்போம், உத்தமன் அப்படின்னு வைக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா we know completely about our children. நம்ம பசங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியுமில்ல. அல்லேலூயா. ஜோதி அப்படின்னு என்ன தெரியுமா? ஒளி. ராமலிங்க அடிகளார் சொன்னார், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. கடவுள் எப்படி இருக்கிறாராம்? எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக இருக்கிறாராம். வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார் கடவுளை பற்றி புகழ்ந்து பாடின மாதிரி தி சோ கால்டு இந்து ரைட்டர்ஸ் கூட்டத்தில் வேற யாருமே எழுதலை. திருவி கல்யாண சுந்தரனார் எழுதியிருக்கிறாரு. திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகரார் இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறார். பலரும் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த வள்ளலார் கடவுளை ஜோதின்னு சொன்னார். அவருக்கு எப்படிங்க தெரியும்? பிருகதாரண்ய உபதேசித்து சொல்கிறது, அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுக்கு என்ன மீனிங்? அசத்தோமா சத்கமய. சத்துன்னா சத்யா. சத்யாவுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சத்து. சத்தியம் தான் தமிழ் பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தை சத்தியம். அதனுடைய சான்ஸ்கிரிட் வேர்டு சத்யா. நம்ம பசங்களுக்கெல்லாம் சத்யான்னு பேர் வைக்க மாட்டோம். நம்ம ரிச்சர்ட், பீட்டர்சன், திமோத்தி, ஜெசிகா, மாங்